சின்சியரா பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஐ படத்துல விக்ரம் வந்து அந்த படத்துக்காக ரொம்ப உடம்ப குறைச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாரு. எதுக்காக? அவரோட இண்டஸ்ட்ரியில மேல வரணும், இன்கம் நெறைய கிடைக்கும், அவரு வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறாரு. அதே மாரி தான் என்னோட இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங். நான் இதுல எப்படியாவது மேல வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்லாம் அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வொர்க் பண்ணேன். இப்படி கஷ்டப்பட்டு பண்ணதுனால டைரக்ட் செல்லிங்ல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 6வது மாசம் இன்கம் 1,00,000 நான் கிராஸ் பண்ணிட்டேன். அதாவது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது மாசம் ரூ. 8,000 சம்பளத்தில ஜாயின் பண்ணி, அது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயி ரூ. 40,000 தொடுறதுக்கு 8லேருந்து 9 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த டைரக்ட் செல்லிங்ல என்னோட 6வது மாச இன்கமே ரூ. 1,00,000 நான் கிராஸ் பண்ணிட்டேன். நான் டைரக்ட் செல்லிங்ல 1 இயர் கிராஸ் பண்ணும்போது, 12வது மாசத்த கிராஸ் பண்ணும்போது என்னோட ஆவரேஜ் இன்கம் ரூ. 4லேருந்து 5,00,000 நான் தாண்டிட்டேன். நான் மாசமானா லோன் கட்டிக்கிட்டு, இஎம்ஐ கட்டிக்கிட்டு லோன்னு கடந்துட்டு இருந்த நானு, இப்ப நான் மாசமானா ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு என்னோட லைஃபே வந்து வித்தின் 1 இயர்ல பெரிய லெவல்ல மாறிருச்சு. இப்ப நான் கடந்த 3 வருஷமா என்னோட ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா, 8லேருந்து ரூ. 10,00,000. என்னோட சக்சஸ் ஸ்டோரிய பத்தி